பாருங்க டாடா ஐஸ் வந்து எவ்வளோ பெரிய டாடா ஐஸை நான் வேர்ல்டில் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். வாவ், சொல்லி வாய மூடலை. ட்ரெயின் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்டு நல்லவேளை நம்ம டாடா ஐஸ் கிட்ட வந்தாச்சு. உள்ளே போயிடலாம். ட்ரெயினில் நனைஞ்சிட்டா வந்து வேலைக்கே ஆகாது. வேற லெவல். Oh my God. But I've known you too long. It hurts to watch your blue eyes fade to gray as you fade away. As you fade away. Yeah, I'm about to fade away. Cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. This look amazing. My thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so. aquarium-ஓட entrance எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. உள்ள அப்படியே போய் பார்க்கலாம். And இங்க வந்து ஏதோ ஒன்று இருக்கு. இந்த கார்ட்டூன்லாம் வந்து நான் சின்ன வயசுல பார்த்தது. அண்ட் இந்த மொழியெல்லாம் வந்து யாருக்குன்னா தெரிஞ்சா படிச்சுக்கோங்க. ஓவராலா இந்த அக்வாரியம் வந்து வேற லெவல்ல இருக்கு. செம்ம சில்லுன்னு இருக்கு. மிட் நைட் ட்ரிஃப்டர்ஸ். வாவ், லுக் அட் திஸ். என்ன இது? வாவ், எல்லாம் வந்து போட்டோ ஷூட் பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸா இருக்கு. இந்த பால்குள்ள பாருங்க ஜெல்லி ஃபிஷ், சின்ன சின்ன ஜெல்லி ஃபிஷ்லாம் இருக்கு. இது பேர் வந்து மூன் ஜெல்லி ஃபிஷ். வாவ், இந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ்லாம் நான் இப்பதான் நேர்ல பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். இட் லுக் அமேசிங். அப்படியே உள்ள வந்தோம்னா look at this, how beautiful. Spotted river jellyfish. Different types of jellyfishes இருக்கு. இதுவும் அதே தான், சேம் நினைக்கிறேன். மூன் ஜெல்லிஃபிஷ் நினைக்கிறேன். Yeah, it was moon jellyfish. இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கு. இதோட பேர் பார்க்கலாம். இதுவும் வந்து ப்ளூ பிளப்பர் ஜெல்லிஃபிஷ். இதுக்கெல்லாம் கண்ணு வாயு மூக்கெல்லாம் இருக்கானே தெரியல. இது எப்படிதான் தெரியல. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஸ்பாட்டட் ரிவர் ஜெல்லிஃபிஷ். சைஸ் பிக்கரா இருக்கிறத வந்து ஒரு இதுல வச்சிருக்காங்க, ஸ்மாலரா இருக்கிறத வந்து ஒரு இதுல வச்சிருக்காங்க. ஜெல்லி ஃபிஷ்னா நான் ஒரே ஒரு ஃபிஷ் தான் நினைச்சேன். பட் ஜெல்லி ஃபிஷ்லயே வந்து இத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்ட்டு இப்பதான் தெரியும். ஜெல்லி ஃபிஷ்ஷோட வேற வெரைட்டி போல இந்த வெரைட்டியோட பேர் பார்த்தீங்கன்னா இண்டோசி ஜெல்லி ஃபிஷ். வாவ், எப்படி இருக்கு பாருங்க. லுக் அமேசிங். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. இண்டோநெட்டல் ஜெல்லிஃபிஷ் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான அக்வாரியமா இருக்கு. இந்த ஜெல்லிஃபிஷோட நேம் பாத்தீங்கன்னா ஒயிட் ஜெல்லிஃபிஷ். வாவ், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரெட் ரெயின்போ ஃபிஷ். Look at this. பாருங்க, டைட்டானிக் வந்து உடஞ்சி கிடக்குற மாதிரி இருக்கு. அண்ட் அது வந்து டேங்க் கிளீனரா எனக்கு தெரியல சரியா. சில்வர் அரோவானா.
So look at this. Look at you. இந்த ஃபிஷ் நேம் வந்து டிஸ்கஸ் டுவெல் டெட்ரா. Look this tank. இங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புத்தர் சித்தர்லாம் இருக்காரு அண்ட் பசு. இந்த மாதிரி ஃபிஷ்லாம் வீட்டில் வாங்கி வளர்க்கலாம், ஆனால் நம்ம ஊரில் தான் கிடைக்க மாட்டேது ஃபிஷ். ஏய், இந்த ஃபிஷ்லாம் நான் வந்து டிவியில் பார்த்துருக்கேன் நிறைய மூவிஸில், பட் இப்போ நேர்லேயே பார்க்குறேன். இந்த ஃபிஷ் அக்வாரியமில் நீங்கள் எந்த சைடு சுற்றி பார்த்தாலும் வந்து வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷை பாருங்கள், வாவ், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஃபிஷ்ஷோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து பஃபரிஷ். இட்ஸ் லுக் டிஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டீப் ஜோனுக்கு போக போகிறோம். வாவ், the frozen palace. Wow, look at this. இங்க வந்து பென்குயின்ஸ்லாம் இருக்கு. இது வந்து ஒரு பென்குயின்ஸ்கான ஏரியா போல. வாவ், பென்குயின்லாம் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. இதுக்காகவே ஆஸ்திரேலியா போகணும்னு நினைச்சேன். எவ்வளோ தூரம்லாம் போவான்னா நீங்கள் வின்வாண்டர்ஸுக்கு வாங்க, வியட்நாமில் இருக்குன்றாங்க. இந்த ஃப்ரோசன் பேலஸ் வந்து வேற லெவலில் இருக்கு. வாவ், look at the penguins. இதெல்லாம் வந்து பென்குயின்ஸ்லாம் ஜூம் பண்ணிட்டு இருக்கு எனக்கு பின்னாடி. இந்த ஃபிஷ் என்ன ஃபிஷ்ன்னு தெரியல நேம். ஒரு பறவை மாதிரி விங்ஸ் ஆட்டிட்டே பறக்குது, சாரி ஸ்விம் பண்ணுது. Wow. And there are the penguins. அந்த சைடும் வந்து பென்குயின்ஸ்லாம் நிறைய இருக்கு. Wow. Look at this. எல்லாம் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஆர்டிக் இல்லை அண்டார்டிக்ல இருக்க ஃபீல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த இடம் ஃப்ரோசன் பேலஸ் எவ்வளோ சில்லுன்னு இருக்கு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்து ஃபிஷ் அக்வாரியம் இருக்கு. திஸ் வாஸ் திஸ். அப்படியே இந்த அக்வாரியம் ஃபிஷ்ஷஸை பார்த்துட்டு எல்லாருமே அவங்களோட லஞ்சை சாப்பிட்றாங்க. வேற லெவல். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வே இருக்கு, உள்ள போய் பார்க்கலாம். ஷார்க் லேண்ட்ஸ் வந்து வாவ், இந்த ஒரு செட்டப். இட்ஸ் நைஸ். லிட்டரலா பாருங்க. இந்த அக்வாரியமோட ஆர்கிடெக்ட் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் பயங்கரமா பிளான் பண்ணியிருக்காங்க. இங்க சுத்தி எந்த சைடு பார்த்தாலும் வந்து மேலே பார்த்தாலும் ஃபிஷஸ், இந்த சைட்ல பார்த்தாலும் ஃபிஷஸ், எந்த சைடு பார்த்தாலும் ஃபிஷஸ். இங்க பாருங்க, லிட்டரலா எல்லாருமே உட்காந்துட்டு சில் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஃபிஷ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த அக்வாரியம்ல எப்படியோ வந்து 10,000 to 50,000 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி பெட்டியில் போட்டு அடிக்காம அதுங்களுக்கு சீல வந்து இருக்கும் போது என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீலை இங்கே எடுத்துட்டு வந்திருக்காங்க. லுக் அட் திஸ் ரூஃப் டாப். எல்லா இடத்துலயும் வந்து இந்த பாருங்க, இந்த ஜெயிண்ட் மீன் கிட்ட எல்லாம் நம்ம மாட்டினோம்னா என்ன பண்ணணும்னு தெரியல. ஆஹா, ஓஹோ, இந்த பாருங்க, ஸ்கூபா டைவிங் போல. ஹலோ, வேற லெவல்ல வித்தையெல்லாம் போட்டு காட்டுறாரு அவரு. அண்ட் அப்படி இந்த சைடு ஒரு எக்ஸிட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து டாய் ஷாப். there is a shop called Atlantis. Atlantis-ன்னு ஒரு ஷாப் இருக்கு. ஹலோ ஹலோ, லேட்டரானா பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. என்னான்னு தெரியல, மேபி எதனா ஷோவா இல்லை வேற எதனாவா தெரியல. இந்த டாடா ஸ்கூல்ல எவ்வளோ பெரிய சி அக்வாரியம் இருக்கும்ன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் கரெக்டாக வந்த டைமிங்கில் வந்து ஷீ ஷோ வேற லெவல். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் லைஃப் டைமில் ஒரு வாட்டினாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ், எவ்வளோ வெரைட்டி, நினச்சி கூட பார்க்கல எவ்வளோ வெரைட்டி இருக்குமான்ட்டு. எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து புக்காக்கு வந்தீங்கன்னா, வின்வண்டர்ஸ் வந்தீங்கன்னா சி ஷோவை மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் சி அக்வாரியமுக்கு கண்டிப்பாக வாங்க. என்ட்ரிங் இன்டு வாட்டர் வேர்ல்ட் என்னென்ன ரைடு இருக்குன்ட்டு உள்ளே போயிட்டு பார்க்கலாம். அப்படியே ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன் எல்லா ரைடையும். அதுக்கப்புறம் நான் ஒன்றுத்துக்காக போக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். லாக்கரில் மொபைல்லாம் வச்சுடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருங்க. பாருங்கள், மெக்கா பேரட்ஸ் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இதுதான் ஓவரால் மேப். நான் உங்களுக்கு வரும்போது காட்டல, பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம உள்ளே வந்துட்டோன்னே ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கு. சூப்பர்ல. செம்ம வியூ. அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா சின்ன பசங்களுக்கான ஒரு பிளேஸ் இருக்கு. நீங்கள் கிட்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்தீங்கன்னா புக்காவுக்கு, அவங்களுக்கு நிறையவே இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. நாட் ஓன்லி வின்வண்டர்ஸ், சன் வேர்ல்டு நிறைய இருக்குது. எல்லாரையும் கையில் பிடிக்க முடியல. அங்கே பாருங்க, லட்டுங்க மாதிரி இருக்கிறானுங்க. அண்ட் தே ஆர் என்ஜாயிங் லாட். ஓடுறான் பாருங்க. எல்லாம் சின்சான் மாரி இருக்கிறானுங்க இங்கே இருக்கிறவனுங்க. அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் பெரிய பசங்களுக்கான பிளேஸ் போல். இது வந்து கிட்ஸுக்கான பிளேஸ்னால்
இங்கே வந்து ஒரு கொஞ்சம் ஆனால் அங்கிளுங்கெல்லாம் குளிக்கிறாங்க பட் கொஞ்சம் சின்னது தான். அண்ட் அந்த சைடு தான் வந்து நம்மளுக்கான பிளேஸ். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஷிப்பு பயங்கரமா இருக்கு, செம்ம ஹைட்டு, பயங்கரமான வாட்டர் ஸ்லைட்லாம் இருக்கு. அண்ட் ஆப்போசிட்ல இன்னொன்று இருக்கு, அண்ட் அந்த சைடில் ஒன்று இருக்கு. பட் இது எல்லாமே வந்து ஃபோன் அலோடு கிடையாது தான் நினைக்கிறேன். பிகாஸ் வாய்ப்பே இல்லை. ஃபோன்லாம் வச்சுருந்தா கண்டிப்பாக தண்ணியில் விழுந்துடும், இல்லைன்னா ஃபோனுக்குள்ளே தண்ணி போயிடும். இவந்தோ இது ஐஃபோன் தான், பட் நான் ஆனால் தண்ணியிலலாம் போட்டதில்லை. அண்டு பார்த்தீங்கன்னா மழை வர லைட்டாக வரா மாதிரி இருக்குது. மழை பெஞ்சா தீம் பார்க்கில் வாட்டர் பார்க்கெலாம் க்ளோஸ் பண்ணுவாங்களா இல்லை அலோவ் பண்ணுவாங்களா தெரியல. இருந்தாலும் செம்ம ஸ்பீடாக உங்களுக்கு எல்லா இடத்தையும் காட்டிட்டு நான் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். அண்ட் இங்கே பாருங்க, இங்கே ஒரு வாட்டர் ஸ்லைடு இருக்குது, செம்ம பெருசு. அண்ட் அங்கே ஒரு மோய்ட்வின் டொர்னாடோஸ், நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அங்கே போய் பார்க்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம சன்வேர்ல்டில் பார்த்த மாதிரி தான். லுக் அட் த வாட்டர் ஸ்லைட், வேற லெவல்ல. அங்கிள்ஸ் வந்திருக்காங்க இப்போதான் ஸ்லைட் ஆகி. அங்கிள்ஸுங்களுக்கு ஒரே வந்து சந்தோஷம். அங்கிளுங்க அப்புறம் ஆன்ட்டிங்க. ஐ திங்க் ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்ஸ் வரானுங்க, பாய்ஸ். ஹலோ பாய்ஸ், ஹலோ ஹலோ. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்பிக்யூ வைன், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டர் பார்க். வேற லெவல், வேற லெவல். அண்ட் சுற்றி சுற்றி வந்து நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு. ஐ திங்க் ஸோ வின் ஒண்டர்ஸ் வந்து சன்வேர்ல்டோட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாட்டர் ஸ்லைட் போய் பார்த்தா தான் தெரியும். லுக் அட் திஸ், நிறைய இருக்கு. அண்ட் அந்த சைடு ஒன்று இருக்கு, அப்படியே அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் ஒரு பெரிய வாட்டர் ஸ்லைடு இருக்கு. ஃபோனை எடுத்துன்னு போயிட்டு லாக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என் ஆட்டத்தை உங்களால் பார்க்க முடியாது, கிட்ட வந்தாச்சு. லாக்கரில் வச்சுட்டு அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதுதான். 3 hours later.